ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. கிராம தேவதை கோவிலுக்கு போய்விட்டு சீமடம் முகாம் செய்திருந்த இடத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள் பெரியவாள். உடன் 7-8 பேர்கள் மட்டும் வந்தார்கள். வழியில் ஒரு வாய்க்கால் மதகு, இருபுறமும் 2 அடி உயரத்துக்கு சிமெண்ட் சுவர். அவற்றில் ஒன்றில் பரங்கிக்காய், பூசணிக்காய், தேங்காய், அவரைக்காய், இளநீர், வேர்க்கடலை எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன. கோயிலுக்கு போகும்போது இல்லாத இந்த காய்கறிகள் இப்போது எப்படி வந்தன என்று எல்லோரும் ஒரே ஆச்சரியம். ஆனால் அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அந்த மதகு சுவர் அருகில் பெரியவா சற்று நின்றார்கள். 15 அடி தூரத்தில் அடக்க ஒடுக்கமாய் பக்தி பரவசமாய் கைகளை கட்டிக்கொண்டு ஒரு திருக்குலத் திருத்தொண்டன் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் முத்துக்கள் கீழே உருள தயாராக இருந்தன. பெரியவாள் ஒரே இடத்தில் சிலை போல் நிற்காமல் இப்படியும் அப்படியுமாக நாற்புறமும் திரும்பியவாறே தொண்டர்களிடம் ஏதோ கதைத்து கொண்டிருந்தார்கள். ஆமாம், இந்த நேரத்துக்கு சம்பந்தமில்லாத குழந்தைத்தனமான பேச்சுக்கள். இந்த பேச்சுக்கு இப்போது என்ன அவசியம்? பின்னர் இதெல்லாம் எதுக்காக இங்கே வச்சிருக்கான்னு கேளு என்றார்கள். கேட்டார் ஒரு சிஷ்யர். சாமிக்குத்தான் வச்சிருக்கேன், எல்லாம் தோட்டத்திலே விளைஞ்சது. சாமி கோவிலுக்கு போகிறதே பார்த்தேன். இந்த வழியாத்தான் திரும்பி வருவாங்கன்னு ஓடிப்போய் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். பெரியவா சிஷ்யரிடம் கை ஜாடையால் அந்த காய்கறிகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள். குகன் கொடுத்ததை ராமன் ஏற்றுக்கொண்ட மாதிரி அவன் நமக்கு முன்மாதிரி. நாளைக்கு இதெல்லாம் சந்திர மௌலீஸ்வரருக்கு அர்ப்பணம். 10 அடி சென்று நடையை மெதுவாக்கி தற்செயலாய் திரும்பி பார்ப்பதைப் போல ஒரு வினாடி நேரம் அவனை பார்த்தார்கள். அவன் கண்களை துடைத்து கொண்டிருந்தான். 5 நிமிடம் பெரியவாள் பேசவில்லை. ஏண்டா, என் முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு என் முதுகு தெரியுமோ? தெரியாது. முதுகை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பெரியவாளை பிரதட்சணம் பண்ணணும். 1 நிமிஷம் கனமான இடைவெளி. இல்லைனா அவன் எதிரிலே நான் ஆத்ம பிரதட்சணம் பண்ணணும். அப்போ முன்னே பின்னே பக்கவாட்டிலே பார்க்கலாம் இல்லையா? சிஷ்யர்களுக்கு பொட்டில் தெரித்தது. மதகு சுவர் அருகே நின்று ஆடிய ஆட்டமெல்லாம் ஆத்ம பிரதட்சணமா? யாருக்காக? எந்த ஒரு சிவபக்தனுக்கு தன் சுயரூபத்தை காட்டினார்கள். அவனுக்காக. காய்கறிகளை தூக்கிச் சென்ற சிஷ்யர்களுக்கு அவைகள் சபரிப்பாட்டி ராமனுக்கு கொடுத்த கனிந்த பழங்கள் போல் தோன்றின. பூசணிக்காய் சிவலிங்கமாக தோன்றியது. பூசணிக்காய் சாம்பல் திருநீராக வெண்ணிடுத்தது. முகாம் தங்கியிருந்த வீடு வந்துவிட்டது. அவன் நந்தனார் பரம்பரை என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார்கள் பெரியவா. இந்த நிகழ்ச்சியில் உடனிருந்த தொண்டர்கள் உருகி போய்விட்டார்களாம். ஒரு சமஸ்தான அதிபதிக்கோ கூட இம்மாதிரி தரிசனம் கொடுத்ததில்லையாம். பெரியவாள் பார்வையில் அவன் பரமேஸ்வர பக்தன். பின் வேறு என்ன தகுதி வேண்டும்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.